ஆக்சுவலி இது ஒரு டஃப்பான டைம். ஏன்னா ராஜு அண்ட் சுந்தரியக்கா 2 பேருமே டேஞ்சர் ஜோனில் தான் இருக்கீங்க. பட் இந்த ஃபேஸ் ஆஃபில் ஜெயிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் உங்கள் 2 பேருக்குமே. இதில் ஜெயிக்கிறவங்க எலிமினேஷன் குக் ஆஃப் போக மாட்டீங்க. ஸோ இந்த ஃபேஸ் ஆஃபில் தோக்க போகிறவங்க எலிமினேஷன் குக் ஆஃப்க்கு போகிற மாதிரி இருக்கும். ஸோ ரிசல்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். வித் த கவுண்ட் டவுன் ஆஃப் 3, 2, 1. ராஜு இன்டு சேஃப் ஜோன் அண்ட் சுந்தரியக்கா இன்டு தி டேஞ்சர் ஜோன். நீங்கள் டேஞ்சர் ஜோனில் போகிறீங்க, அவர் வந்து சேஃப் ஜோனில் போயிடுறாரு. ரீசன் நான் சொன்னது தான், இந்த பாவு வந்து அது சரியாக வந்து டெக்ஸ்சர் வரல, சுகர் ஜாஸ்தியாக இருக்குது, ஈஸ்ட் ஜாஸ்தியாக இருக்குது, அது வாசனை நிறையா இருக்குது. ஆனால் அந்த ஃபில்லிங் இஸ் வெரி நைஸ். இதெல்லாம் விட்டுருங்க. ஆனால் நீங்கள் செய்கிற சாப்பாடு யாரும் அடிச்சிக்க முடியாது, அது டாப் நாச். ஓகே, தேங்க்யூ போத் ஆஃப் யூ, தேங்க்யூ ஸோ மச். டேஸ்டிங் நம்ம அடுத்து கூப்பிட போறது பிரியா ராமன் மேம் அண்ட் உமேர். பிரியா ராமன் மேமோட டிஷ்ஷோட பேர் என்ன? இது ஆக்சுவலாக அந்த சூசிமா. சூசியா. சுசி அப்படின்றது நமக்கு என்ன தோணுது? மாப்பிள்ள பில்லு சுச்சி, இது அந்த படமாச்சே, மேல சொல்லு. பில்லு சுசி குப்பரா. ஆமா. இது வந்து என்ன எது பண்றாங்க, இப்ப தீபாவளின்ற ஒரு படத்துல வரும். அந்த தீபாவளி படம் எடுத்தது யாரு? எழில் சார். ஆமா. இப்ப எழில் சார் துல்லாத மனம் துள்ளும் இப்ப தேசிங் ராஜா எடுத்திருக்கா, தேசிங் ராஜா 2 எடுக்கு. ஆமா. இப்ப ஜூலை 11th ரிலீஸ் ஆக போகுது. ஆமா. இப்ப வந்து இப்ப ஒரு பிரம்மாண்டமா ஒரு சூசினால இப்ப வருது. எங்க இருக்க சுச்சியில இருந்து எங்க இருக்க தேசிங் ராஜா 2க்கு வந்திருக்க? நடிச்ச படம் ரிலீஸ் ஆக போகுது, அவ்வளவுதானே? அதுக்கு அதுல யாரோ நடிச்சாங்கன்னு கேள்விப்பட்டனே, நீதானா அது? ஓ, நீங்களும் நடிச்சிருக்கீங்க. அது ஓகே. அதுல இருக்க கேரக்டர் பேர் ஏதாவது ஒன்னு புகழ். என் பேரா? என் பேர் வந்து வர்ணஜாலம். வர்ணஜாலம். புகழுக்கும் மதுமிதாக்கும் ஒரு பெரிய கைத்தல் கொடுத்தலாம். தேசிங் ராஜா 2 படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையணும். புகழ் மேலும் இன்னும் நிறைய படங்கள் இதே மாதிரி சூஷி மூமு எதை எடுத்தாலும் அதை வச்சு ஒரு படம் நடிக்கணும். வாழ்த்துக்கள். மதுமிதா, நீங்களுமே வந்து எப்படி ஜாங்கிரி ஒரு பெரிய ஹிட்டா இருந்துச்சோ அது மாதிரி இந்த படத்திலுமே நீங்க பண்ற கதாபாத்திரம் வந்து ஒரு மிகப்பெரிய ஹிட் அமைய the entire Cook with Komali team சார்பா வாழ்த்துக்கள். Thank you so much. Thank you. So தேசிங் ராஜா 2 படம் மக்களே ஜூலை 11th எல்லாரும் தியேட்டர்ல போய் விசில் அடிச்சு கை தட்டி ஜாலியா படத்தை பாருங்க. மச்சான் பண்ணி கொடுத்துட்டேன். இப்போ இதோட பேர் என்னன்னு சொல்லு. நான் சொல்றேன். நான் பண்ண டிஷ்க்கு பேர் வந்து மாக்கி. எங்களுக்கு கிடைச்ச இன்கிரிடியன்ட் வந்து ப்ரோக்கோலி அண்ட் சேனா. ஃபர்ஸ்ட் வந்து இந்த பிரசன்டேஷன் வந்து ரொம்ப அழகா இருக்கு. தி டேஸ்ட் இஸ் ஃபென்டபிளஸ். ஒன்று, இந்த சூஷியை வந்து டிப் பண்ணி மயோட சாப்பிட்டாலும் சரி, டார்க் சோயா சாஸ் சாப்பிட்டாலும் சரி, பீட்ரூட் சாஸ் சாப்பிடும்போது இட் கிவ்ஸ் எ டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இன் மவுத். அதுதான் மெயின். இந்த ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு இந்த குக் வித் கோமாளி சீசன் 6ல ஒரு அழகான ஒரு ஜாப்பனீஸ் டிஷ் நீங்கள் தான் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ. ஆக்செப்ட் யூ. தேங்க்யூ. ஃபண்டாஸ்டிக். அண்ட் இந்த மாதிரி ஒரு டிஷ்னை வந்து இந்த 6 சீசன்ல பார்த்தது இல்லை. தேங்க்யூ. வெரி நைஸ், வெரி நைஸ். ஓகே, மோலுட்டி வேற லெவல் கமெண்ட்ஸ் வாங்கிருக்கீங்க. ரிசல்ட்ஸ் என்னன்றது வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்ததாக உமேர், உங்க டிஷ்ஷோட பெயர்? ஆக்சுவலி ஷெஃப், இட் இஸ் a handmade pasta. நமக்கு கொடுத்தாங்களே சேனா அண்ட் ப்ரோக்கலி, சேனா ப்ரோக்கலி சாஸ். இந்த இடத்துல அந்த பாஸ்தா சொல்லும் போது பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்று இந்த ஹேண்ட்மேட் சொன்னீங்க, ஹோம்மேட் பாஸ்தா பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒன்று மிஷினில் யூஸ் பண்ணணும், அப்படின்னா பிளேடு யூஸ் பண்ணணும். நீங்கள் ரெண்டுமே யூஸ் பண்ணிருக்க மாதிரி நினைக்கிறேன். நைஃப்பில் கட் பண்ணிங்களா? நைஃபை அப்படி கட் பண்ணும்போது அந்த சைஸஸ் மாற ஆரம்பிக்கும். அந்த ஷீட்டோட அந்த சைஸஸ், அந்த திக்னஸ் அது கொஞ்சம் மாறும், முன்ன பின்ன இருக்கும். பட் இருந்தாலும் நான் வந்து நீங்கள் பிஃபோர் குக்கிங் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த நீட்டாக இருந்தது. அந்த இடத்துல நீங்கள் குக் பண்ணும்போது எப்போவுமே வந்து 50% இல்லை 40% தான் குக் பண்ணியிருக்கணும். ஏன்னா மிஷினில் நீங்கள் வந்து கட் பண்ணி எடுக்கும்போது ஒரு 80% 90% பண்ணலாம். ஆனால் இந்த மாதிரி கையில் வச்சு பண்ணும்போது ஒரு 40%. அப்போ திருப்பி பிளான்ச் பண்ணி டாஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பாஸ்தா வந்து உடையாமல் வரும். அதான் விஷயம், முக்கியமான விஷயம். ஸோ அதை நான் பார்த்துங்க.
ரெண்டாவது பாயிண்ட் நான் இன்னொன்று சொல்லணும், டேஸ்ட்ல எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லை, வெரி குட், ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ. Okay, with the countdown of 3, 2, 1. The winner is Priya Raman and Pugar. Okay, in the face of Umair and Priya ma'am la win பண்ணது Priya ma'am. ஓகே, இந்த டைரி சேலஞ்ச் வீக்ல சூப்பராவே எல்லாரும் அவங்க சேலஞ்சை முடிச்சிட்டீங்க. சூப்பர். சோ இன்னைக்கு யார் யார் எந்த பொசிஷன்ல இருக்காங்க, இன்னைக்கு யார் பெஸ்ட் கொடுத்து எப்பவும் போல அந்த ஷெஃப் ஆஃப் தி வீக் யார் வாங்க போறா அப்படின்னு நம்ம பார்க்கணும்னு ரொம்ப ஆவலா காத்துட்டு இருப்போம். அந்த வகையில வழக்கம் போல கீழே இருக்க 2 குக்ஸை விட்டுட்டு 6வது இடத்துல இருந்து நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். வித் தி கவுண்டவுன் ஆஃப் 3, 2, 1. இன்னைக்கு நம்ம கூட 6வது இடத்துல இருக்கிறது உமேர். 25 மார்க்ஸ் லெஃப்ட். 25 மார்க்ஸ் நீங்க யாராவது 25 பாயிண்ட்ஸ் எடுத்து 6th பிளேஸ்ல இருக்கீங்க. 6வது பிளேஸ்க்கு 25 மார்க்னா அடுத்த பிளேஸ் என்னன்னு கொஞ்சம் யோசிக்க வேண்டியதா இருக்கு. ஓகே, அவர்களை தொடர்ந்து 5வது இடத்துல இருக்கக்கூடிய அந்த குக் யாருன்னு பார்க்கலாம். மௌலுட்டியும் மீன் குட்டியும் சேர்ந்து 26 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கீங்க. ஓகே, அவர்களை தொடர்ந்து அந்த 4வது இடத்துல இருக்க போறது யாருன்னு பார்க்க 3, 2, 1. 27 பாயிண்ட்ஸ் எடுத்து மதுமிதா நீங்க 4வது இடத்துல இருக்கீங்க. தேங்க்யூ. ஆக்சுவலி மதுமிதா, உங்களுக்கு ஒரு ஸ்வீட்டான விஷயம் என்னன்னா, நீங்க 4வது இடத்துல இல்ல, நீங்க 2 பேர் 3வது இடத்தை ஷேர் பண்றீங்க. வித் தி கவுண்டவுன் ஆஃப் 3, 2, 1. நீங்க 2 பேருமே 27 பாயிண்ட்ஸ் எடுத்து 3வது இடத்துல இருக்கீங்க. சோ நந்தகுமார் அண்ட் லக்ஷ்மி மேம், நீங்க ஃப்ரண்ட்ல வரலாம். என் பேர் வரவே இல்லை. நந்தகுமார், நீங்க அட்வான்டேஜ் வின் பண்ணி நீங்க பாஸ்கெட்லாம் சேஞ்ச் பண்ணீங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம வந்து அந்த காம்படிஷன்ல ஃபேஸ் ஆஃப்லயும் நீங்க 2 பேர் தான் வந்தீங்க. சோ இப்பயுமே ஃபர்ஸ்ட் செகண்ட்ல நீங்க 2 பேரே வந்திருக்கீங்க. உங்க 2 பேர்ல யாரு ஃபர்ஸ்ட் யாரு செகண்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்க நாங்க ரொம்ப ஆவலா இருக்கோம். சோ முதலாவது இடத்துல இருக்க போறதாக இந்த டைரி சேலஞ்ச்ல யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா 3, 2, 1. And here it goes to Nandakumar. 10 அப்படின்னு 30 பாயிண்ட்ஸ் எடுத்து ஃபுல் பாயிண்ட்ஸ் டேபிள் டாப்ல இருக்கீங்க நந்தகுமார். Thank you. So இந்த டைரி சேலஞ்ச்ல ஷெஃப் ஆஃப் தி வீக் goes to நந்தகுமார். ஓகே, அவர்களை தொடர்ந்து அந்த செகண்ட் பிளேஸ்ல இருக்க லட்சுமி மேம் எவ்வளவு பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். With the count of 3, 2, 1. 28 points. கோழியை நம்பினோர் கைவிடப்பட்டா. So இந்த ஸ்கோர்ஸ் பார்க்கும்போதே உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த வாரம் பயங்கர ஒரு டஃப்பான வீக்கா இருந்துச்சு. ஜட்ஜஸ்க்கே வந்து சீரியஸாவே இந்த ஃபேஸ் ஆஃபா இருந்தா கூட 2 பேர்ல யார் பெஸ்ட்னு சொல்றதே அவ்வளவு பெரிய ஒரு சேலஞ்சா இருந்த மாதிரி தான் நாங்க ஃபீல் பண்ணிருந்தோம். It's a very tough fight given by all the cooks. We are so proud of you all. Chef of the week நந்தகுமார், எப்படி இருக்கு? என்னதான் நம்ம ஒரு ஜாலியாக ஃபன்னாக போனாலுமே எண்ட் ஆஃப் த டே வந்து நம்ம இங்கே வந்து சமைக்கிறதுக்காக ஒரு காம்படிஷனுக்காக வந்திருக்கோம். ஸோ இதில் வந்து நான் மேம் கூட வந்து போட்டி போட்டதே வந்து ஒரு பெரிய விஷயம். அதே மாதிரி என்னதான் நான் இவங்களுக்கு வந்து டிஷ் மாற்றி விட்டாலுமே அவங்க வந்து இன்னைக்கு சிக்கன் சமைச்சு ஒரு புது விஷயம் வந்து பண்ணி ஒரு இதாக வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலி நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. நான் என்னோட 100% கொடுத்தேன், அவ்வளோதான். இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, ஒவ்வொரு வாட்டி நமக்கு கெடுதல் நடக்கிறதுன்னு நினைப்போம், பட் அதுக்கு நமக்கு நல்லதா அமையும். கரெக்ட் மேடம். இட்ஸ் a very good example. Probably if I had made, நான் வந்து பன்னீரோ ஏதாவது பண்ணியிருந்தேன்னா மேபி இந்த அளவுக்கு வந்திருக்காது. பிகாஸ் இது எனக்கு தெரியாத டிஷ்ஷாக எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லாக பண்ணேன். ஸோ ஒவ்வொரு வாட்டி அப்படி கூட ஆகலாம் இல்லையா? நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. ஆக்சுவலி ஐ வாஸ் ரெடி டு கோ டுடே. கண்டிப்பா மேம், நீங்க சொல்ற மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது இன்னும் ஒரு படி மேல போய் தயாராகிறோன்றதான் பார்க்கணுமே தவிர பிரச்சனையை பார்க்க கூடாது. அண்ட் ஆன் த ஸ்பாட் தான் நான் நான்வெஜ் பண்ணறேன்னு டிசைட் பண்ணேன். அந்த ஒரு மொமெண்டரி டிசிஷன் தான். ஓகே, இந்த வாரம் ஷெஃப் ஆஃப் தி வீக் வாங்குன நந்தகுமார் அண்ட் குரேஷ் வாங்க. Wow, Denver Crossing.
Chef of the Week goes to Nandakumar. தேங்க்யூ ஷெஃப். ஸோ இந்த கோல்டன் ஹேட் உங்களுக்கு அண்ட் அது மட்டும் இல்லாம நீங்க செஞ்ச டிஷ் உங்க ஃபேஸோட ஒரு ட்ராஃபி ஒரு மொமெண்டோ இதை போய் அந்த வால் ஆஃப் ஃபேம்ல நீங்க வச்சிடலாம் நந்தகுமார். ஷெஃப் ஆஃப் தி வீக் வாங்கின குக் அண்ட் கோமாளி ரெண்டு பேருக்குமே டென்வர் டியோட்ரண்ட் வழங்கும் ஒரு கிஃப்ட் ஹாம்பர் அண்ட் அது மட்டும் இல்லாம சக்தி மசாலா வழங்கக்கூடிய ஒரு கிஃப்ட் ஹாம்பர் ஃபார் தி குக். கேஜி டைல்ஸ் வழங்கும் ஒரு கிஃப்ட் வவுச்சர். அது மட்டும் இல்லாம ஹெல்தி கிராசர் பெருங்காயம் வழங்கும் ஒரு 5000 மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர் ஃபார் தி குக். ஹெல்தி கிராசர் பெருங்காயம் இல்லைன்னா சமையலே இல்லை. ஓகே, ஸோ இந்த வாரம் ஷெஃப் ஆஃப் தி வீக் வாங்கின நந்தகுமார் உங்களுக்கு பூரிகா மொபைல்ஸ் அண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ஒரு ஸ்பின்னவீல சுத்துங்க. உங்களுக்கு எது வருதோ அந்த பொருள் உங்க வீடு தேடி வந்து. ஓகே, நந்தகுமார் உங்களுக்கு மொபைல் போன் வந்திருக்கு. ஸோ பூரிகா மொபைல்ஸ் அண்ட் ஹோம் அப்ளையன்சஸ்ல ஸ்பின்னர் வீல்ல உங்களுக்கு வந்திருக்கிறது மொபைல் போன். அண்ட் அது மட்டும் இல்லாம ஷெஃப் ஆஃப் தி வீக் வாங்கி கொடுத்த கோமாளிக்கு திண்டுக்கல் தலப்பா கட்டி லெஜெண்டரி பிரியாணி சின்ஸ் 1957 வழங்கும் ஒரு கிஃப்ட் வவுச்சர் ஃபார் தி கோமாளி. ஓகே, thank you both of you. Thank you so much. தேங்க்யூ. ஓகே, அண்ட் செகண்ட் பிளேஸ்ல வந்த லட்சுமி மேம் அண்ட் தங்கதுரை அண்ணா வாங்க. வாவ். உங்களுக்கு நாகா ராகி மாவு 100% பியூர் வழங்கும் ஒரு கிஃப்ட் ஹாம்பர். தேங்க்யூ.